ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த நைட் டிரைவிங்ல ஆப்போசிட்ல வர வெஹிக்கல்ஸோட ஹெட்லாம்ப்ஸ் அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி சேஃபா டிரைவ் பண்றது பத்தி பார்த்தலாம். அதாவது மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னாக்கா, ஹை பீம் போட்டுட்டு வராங்க. சரி, ஹை பீம் போட்டாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா லைட் போட்டுட்டு வராங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்ட எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்ல போட்ட லைட்ஸ் அது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அவங்க போட்டுட்டு வர ஹெட்லைட்ல முன்னாடி ரோடு இருக்கா, பள்ளம் இருக்கா, என்ன ஏது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி வண்டியை டிரைவ் பண்றது பத்தி இப்போ இந்த வீடியோல டீடைல்டா பார்த்தலாம். ரைட் சைட்ல இண்டிகேட்டர் போனோம், ஆஃப் ரோட்ல இருக்கிறோம், ஆன் ரோடுக்கு வரணும், சைட் மிரரை செக் பண்ணணும், வெஹிக்கல்ஸ் என்னென்ன வருதுன்னு. வெஹிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கு, ஆனா ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை வச்சு வருது காரா பஸ்ஸா லாரியான்னு தெரியல. பட் வெஹிக்கல் வருது, காரு. ஓகே, ஆனா இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்இடி லைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரக்கு கூட எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏப்பா அதுக்கெல்லாம் அலோட் இருக்கா? அலோடு இல்லப்பா. அப்புறம் எப்படி யூஸ் பண்றாங்க? யூஸ் பண்றாங்கப்பா, என்ன பண்றது. பாருங்க, முன்னாடி பாத்தீங்களா ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்டு அந்த ட்ரக் டிரைவர் போட்டுட்டு வர்றாரு. அந்த ட்ரக்ல போட்டுட்டு வராங்க. ஒருத்தர் ஆப்போசிட்ல ஏறுறாரு, என்னுடைய லேன்ல ஏறுறாரு. நான் பாத்தீங்கன்னாக்கா ஓரமா ஒதுங்கி போனேன் இப்போ. சரி, ஓகே. பின்னாடி ஒரு பஸ் வேகமா வருது, மறுபடியும் நான் ஓரமா ஒதுங்கி போனோம். ஒரு 2 வீலர் ஒட்டியே வருது, அவ்வளவுதான். ஸோ நம்ம காருக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை மட்டும் பார்க்க கூடாது, காருக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களையும் பார்க்கணும். அதுக்குன்னு காருக்குள்ள நடக்கிற விஷயங்கள் பார்க்க சொல்லல, காருக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்க்க சொன்னேன். சைட் மிரர், சென்டர் மிரர்ல. எப்படிரா நான் திரும்பி பார்க்கதான் ஏதாவது விபத்து நடக்காதான்னு கேட்க வந்தேன். திரும்பி ஏன்டா பாக்குற லூசு? இல்ல, பின்னாடி பார்க்க சொன்னல. பின்னாடி பார்க்கணும்னாக்கா சைட் மிரர், சென்டர் மிரர்ல பாரு. சரிண்ணா சரி. இப்போ நம்ம ஒரு சேஃபான ஸ்பீட்ல பாத்தீங்களா, அந்த i20 பாத்தீங்களா, நடுவுல போட்டிருக்கிற அந்த ஸ்டிக்கு, அது என்னப்பா, அது பிளாஸ்டிக் ஸ்டிக்கே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போகுது. போகுது. இங்க எக்கச்சக்கமா நடுவுல ஸ்டிக் இருக்கும். இந்த ரோடு பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கத்துல இருந்து ஊத்தங்கரை போற ரோடு, அதாவது பெங்களூர் மெயின் ரோடு இது. இந்த ரோடுக்கு நடுவுல நிறைய ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பிளாஸ்டிக் ஸ்டிக்ஸ். அந்த டிவைடர் மாதிரி போட்டிருப்பாங்க. அத நிறைய வண்டிங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. இப்போதான் i20 அடிச்சு தூக்கிட்டு வருது. அடிச்சது கூட அவனுக்கு தெரியாது போல இருக்கு, அந்த வேகத்துல போயிட்டு இருக்கான். அதாவது இருட்டுல சென்டர்ல அது போட்டிருக்கிறதே தெரியல. அதனால அவங்க மற்ற வண்டியை ஓவர்டேக் அடிக்கும் பொழுது திடீர்னு அது சடனா வர்றதுனால ஒண்ணும் பண்ண முடியல, அது மேல ஏத்திட்டு போறாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஸ்டிக்கு மேல நம்மளுடைய கார் மோதினாலும் நம்ம காருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது, எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஏன்னா அது ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கு, அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம பிகினரா இருக்கிறோம் அப்படின்னாக்கா நைட் டைம்ல ட்ரை பண்ணும் பொழுது 60 to 70 ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 60 ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் கோடு இருக்கு பாருங்க, மெயின் ரோட்ல இந்த மாதிரி வெள்ளை கலர் கோடு லெஃப்ட் சைட்ல போட்டிருப்பாங்க ரிஃப்ளெக்டர்ஸோட. சில இடத்துல ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்காது, பட் ஒயிட் கலர் கோடு இருக்கும். சில இடத்துல அது கூட இருக்காது. சரி, ஓகே, இப்போ இருக்கிற இடத்துல நம்ம பேசலாம். இப்போ இந்த ரோட்ல ஒயிட் கலர் கோடு இருக்கு, ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கு லெஃப்ட் சைட்ல. அந்த ஒயிட் கலர் கோடுக்கு ஒட்டியே நம்ம ட்ரை பண்ணணும், சரிங்களா? ஒயிட் கலர் கோடுக்கு மேல தாண்டி ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்ல இந்த மாதிரி 2 வீலர் ஸ்ட்ராங்கா வருவாங்க. பிளஸ் அது போக அது 2 வீலருடைய லேனு நடந்து போவாங்க. அந்த இடத்துல நடந்து போறாங்க பாத்தீங்களா, நடந்து போவாங்க. இல்ல 2 வீலர் வந்து அந்த வெள்ளை கலர் லைனுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, கார் ஓட்டும் பொழுது முன்னாடி யாராச்சும் ஏறி வராங்க அப்படின்னாக்கா, அதாவது நம்மளுடைய லேன்ல ஏறி வராங்க அப்படின்னாக்கா, சைட் மிரர் கவனிக்காம சடனா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துருவாங்க. பயத்துல இந்த மாதிரி வந்துருவாங்க, வெள்ளை கொடுக்குள்ள வந்துருவாங்க. அப்போ நம்ம காரு கொட்டி 2 வீலர் ஏதாச்சும் வருது அப்படின்னாக்கா, அந்த 2 வீலர் மேல நம்மளுடைய கார் மோதிரும். அந்த இடத்துல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுரும். ஏன்னா வேகம் தானே, பைக்கும் வேகமா போயிட்டு இருக்கு, காரும் வேகமா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கார் வந்து அந்த பைக் மேல மோதிருச்சு அப்படின்னாக்கா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஏற்படும். அந்த 2 வீலருக்கு ரொம்ப டேமேஜ் ஏற்படும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்படி போயிட்டு இருக்கீங்க, வெள்ளக்கோடையே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஆப்போசிட்ல என்ன வெஹிக்கல் வருதுன்னு, அதாவது ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவன் வந்து ஏற போறாரு, அதாவது சாரி, ஒரு ரெஸ்பெக்டோட பேசணும். ஏற போறாரு, இறங்க போறாரு, இறையண்டா, அவர் வந்து ஏற போறாரா இல்லையா அப்படின்னு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஒருவேளை நம்ம லேன்ல ஏறி வராரு, ஒரு வெஹிக்கிளை ஓட்டாக் அடிக்கிறாரு ஆப்போசிட்ல வரவர் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு சைட் மிரரை வாட்ச் பண்ணணும், இண்டிகேட்டர் போடணும். லெஃப்ட் சைட்ல இண்டிகேட்டர் போடணும். இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம இப்படி ஒயிட் லைனுக்குள்ள போகணும். அவங்க நம்மளை கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி இருட்டுல
இந்த மாதிரி இருட்டுல மக்கள் வந்து ரோட் கிராஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். இந்த பாருங்க, ஒரு கருப்பு கலர் நாய், கருப்பு கலர் மாடு, இதெல்லாம் வந்து இருட்டான ஏரியால ரோட் கிராஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ரொம்ப டேஞ்சர். நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு விசிபிலிட்டியா இருக்காது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து ரொம்ப பார்த்து பக்குவமா ட்ரை பண்ணணும் சாஃப்டா. பேரிகார்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா நீங்க ஸ்டேரிங்க கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணணும். பேரிகார்டு இருக்கிற ஏரியால எது என்ட்ரன்ஸ் எது எக்ஸிட் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வெள்ளக்கோடுக்கு பக்கத்துலேயே போயிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு பிகினரா சொல்றேன். இப்போ நான் ஒரு பிகினர், சரிங்களா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் டைம் டிரைவ் பண்றேன். இப்போ வெள்ளக்கோடுக்கு பக்கத்துலேயே போயிட்டு இருக்கேன். கவனமா முன்பக்கம், அதாவது முன்னாடி வர வெஹிக்கல்ஸோடைய வேகம் அண்ட் நம்ம லேன்ல ஏதாச்சும் வரப்போதா, அதாவது ரோடு ஒட்டி லெஃப்ட் சைட்ல இருந்து சடனா 2 வீலர்ஸோ நாயோ ஆடோ ஏதோ வேணா குறுக்கு வரும். சடனா குறுக்கு வரும். எப்போ எது வரும்னு சொல்ல முடியாது நம்ம லேனுக்குள்ள. அதனால லெஃப்ட் சைட்லயும் மரம் செடி கொடிங்களை அந்த சைடும் நான் வாட்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல வர வண்டிகளுடைய வெளிச்சத்தை வச்சு அவங்க வர வேகத்தையும் அவங்க நம்ம லேன்ல ஏற போறாங்களா இல்லையா அப்படின்னு அதையும் நான் ஜட்ஜ் பண்றேன். பிளஸ் அது போக நம்ம வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க மற்ற வாகனங்களுடைய வேகத்தையும் நான் கால்குலேஷன் பண்ணி அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸை ஜட்ஜ் பண்றேன். இப்போ என் ஒரு வண்டி கார் பாத்தீங்கன்னாக்கா ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன். அந்த வண்டி போயிடுச்சு. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா. டிரைவிங்ல ஃபர்ஸ்ட் முக்கியம் பொறுமை பிளஸ் விட்டு கொடுத்து போறது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீட் பெல்ட் போட மாட்டாங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருப்பாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து சீட் பெல்ட் போட மாட்டாங்க. போட்டா வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க, அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. சீட் பெல்ட் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏனோ தானோன்னு, அதாவது எனக்கு தெரியும் நான் ஓட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அதிவேகத்துல ஓட்டுறது, ஸ்பீடா ஓட்டுறது, கண்ணை மூடிக்கிட்டு ஸ்பீடா ஓட்டுறது. நான் கேட்டா நான் வந்து பெரிய வெஹிக்கல்ஸ் ஓட்டி இருக்கிறேன், லாரி லைசன்ஸ் வச்சிருக்கிறேன், பஸ் லைசன்ஸ் வச்சிருக்கிறேன், கார் தானே, நான்லாம் வந்து அசால்ட்டா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறது. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அதனால தான் நான் சொல்றேன். ஸ்பீடு பிளஸ் சீட் பெல்ட் போறதுல ஏனோ தானோன்னு ஓட்டுறது. அதாவது 85 கிலோமீட்டர் ஆயிருந்தாலும் 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள போறது. இப்போ பாருங்க எப்படி போறாரு பாத்தீங்களா அந்த வெள்ளைக்காரு. என்னதான் சொல்ல. சரி, அந்த மாதிரி இருக்கிற டிரைவர்ஸை நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்கரேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா. சொல்லுங்க சீட் பெல்ட் போடுங்க, வேகத்தை குறைச்சி ஓட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு 80ல போங்க போதும், 80க்கு மேல தாண்டாதீங்க. ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்க காருக்குள்ள. சரிங்களா. நீங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவரா இருந்தாலும் சரி, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்க உயிர் உங்க கையில இருக்கு, அதாவது உங்க உயிர் ஸ்டேரிங்ல இருக்குன்னு சொல்லிடலாம். ஸ்டேரிங் பிளஸ் நீங்க போற வேகம் கவனமா இருக்கணும். இப்போ இந்த 2 வீலரை ஓவர்டேக் பண்றேன். அந்த 2 வீலருடைய மூவ்மெண்ட்டை நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். அவர் ஸ்ட்ரைட்டா தான் போவாரு, ரைட் சைட்ல வரமாட்டாரு, ஏற மாட்டாரு எனக்கு தெரியும். அதனால நான் அவருக்கு ஹாரன் கொடுக்கல. ஏன்னா ஹெட்லைட் வெளிச்சம் நம்ம காரோ பஸ்ஸோ லாரியோ நம்ம வண்டியோடைய ஹெட்லைட் வெளிச்சம் அவங்களுடைய சைட் மிரர்ல பட்டு கிளார் அடிக்கும். அப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஓ பின்னாடி வந்து வண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா. அதனால தான் நான் அந்த 2 வீலருக்கு ஹாரன் அடிக்கல. ஜங்ஷன்ஸ் வரும்போது ஹாரன் அடிக்கலாம். ஜங்ஷன்ஸ் வருது, ஒரு ஊர் வருது அப்படின்னாக்கா அப்போ அந்த இடத்துல ஹாரன் அடிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கார் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓவர்டேக் அடிக்குது, வளைவுல ஓவர்டேக் அடிக்குது. அதான் தப்பே. வளைவுகள்ல ஓவர்டேக் அடிக்காதீங்க தயவு செய்து. அண்ணா லெஃப்ட் சைட் மிரர் உங்ககிட்ட என்னதான் பேசிக்கிட்டு வந்தாலும் சரி, சைட் மிரரையும் லெஃப்ட் சைட் மிரர் ரைட் சைட் மிரரை ப்ராப்பரா வாட்ச் பண்றேன். ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. இந்த கார் என்னை ஓவர்டேக் பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணேன், ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்து பிரேக் போட்டேன். ஏன்னா நம்ம வண்டியுடைய வேகம் குறைஞ்சாதான் அந்த வண்டி சீக்கிரமா நம்ம வண்டியை ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா ஆப்போசிட்லயும் வண்டி வருது இல்லையா. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, அவங்க ரிஸ்க்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய நன்மைக்காக நான் பிரேக் அடிச்சு என் வண்டியுடைய வேகத்தை குறைச்சி அவங்க வண்டியை சீக்கிரமா போக வச்சேன். ஸோ கார் ஓட்டுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், கரெக்டா அனலைஸ் பண்ணணும். மற்ற வாகனங்களுடைய மூவ்மெண்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் பாருங்க, என்னுடைய ஸ்பீடு 51, 50 km/h வேகத்துல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னை தாண்டி மற்ற வாகனங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அந்த வாகனங்கள் வேகமா போகுதுன்னு சொல்லி நானும் ஆர்வப்பட்டு சரி நம்மளும் ஓட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஓட்டினீங்க அப்படின்னாக்கா ரிஸ்க் உங்களுக்கு தான். ஏன்னா அவங்க ஓட்டி நைட் டைம்ல பழக்கமாயிடுப்பாங்க. சில பேர் என்னதான் பழக்கமா இருந்தாலும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நீங்க பிகினரா வேற இருக்கிறீங்க அப்படிங்கறதுனால ஒயிட் லைன் ஒட்டியே போங்க. ஸ்பீடு 50ல இருந்து 60, மேக்சிமம் 70 கூட வேணாம்னு நான் சொல்றேன். ஏன்னா சில பேர் சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல, நம்ம இந்த வேகத்திலேயே போனோம்னாக்கா எப்போ வீட்டுக்கு போய் சேர்றதுன்னு கேட்டீங்களா, அந்த சவுண்டு தான் கேட்கும் நீங்க வேகமா போனீங்கன்னாக்கா. என்னடா இது அப்படின்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மையே. நீங்க நியூஸ்ல நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க,
கார் விபத்து, மோட்டார் சைக்கிள் விபத்து, கார் வந்து பஸ் மீது மோதியது, மோட்டார் சைக்கிள் லாரி மீது மோதியது. இதெல்லாம் எதனால நடக்குது? கவனக்குறைவு, அதிவேகம், வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது. முக்கியமா டயர் வெடித்து விபத்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ டயர்ஸை மெயின்டைன் பண்றது இல்ல. பிளஸ் அது போக அதிவேகம், ஸ்பீடா போயிட்டு வேற ஒரு வாகனத்து மேல ஏத்திடுறது, இல்ல ஸ்பீடா போயிட்டு கண்ட்ரோல் மிஸ் பண்ணி வேற எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆகி இதாயிடுறது. அது நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோல. சரி, ஓகே, உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அதனால வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா? ஆமாண்ணா. வருமுன் காப்போம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வேகமா போனா என்ன ஆகும், ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அவ்வளவுதான். அந்த என் பின்னாடி வந்துட்டு இருக்கிற வண்டிகளுக்கு நான் வழி விட்டுட்டேன். மேக்சிமம் நைட் டைம்ல நீங்க ஒரு பிகினரா இருக்கும் பொழுது 60க்குள்ள டிரைவ் பண்ணுங்க. 60க்குள்ள டிரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் பழகுங்க நைட் டிரைவிங்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு. டே டைம்ல டிரைவ் பண்ற மாதிரி தான் நைட் டைம்ல. பட் இங்க நைட் டைம்ல டிரைவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறது ஆப்போசிட்ல வர வண்டிகளுடைய ஹெட்லைட் வெளிச்சம். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பின்னாடி அடிக்கிற ஹெட்லைட் வெளிச்சம். பின்னாடி அடிக்கிற ஹெட்லைட் வெளிச்சம் எங்களுக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்டர் மிரர் அண்ட் சைட் மிரர்ல பட்டு உங்க கண்களுக்கு கூசும், கிளார் அடிக்கும் பின்னாடி வர ஹெட்லைட் வெளிச்சம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் விசிபிலிட்டியே கிளியரா இருக்கும். சரிங்களா? ஹெட்லைட்டோட வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இருக்கும். அது வரைக்கும் தான் உங்களால பார்க்க முடியும், லாங்லாம் பார்க்க முடியாது. சோ நீங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த ஹெட்லைட் வெளிச்சம் ஒரு மாடு மேல பட்ட உடனே தான் உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு மாடு நிக்குதுன்னு. இது பகல் டைம்ல போயிட்டு இருக்கீங்கன்னாக்கா தூரத்துல ஒரு மாடு நிக்குதுனாக்கா தெரியும். ஆனா நைட் டைம்ல போயிட்டு இருக்கீங்க, தூரத்துல ஒரு மாடு நிக்குதுனாக்கா தெரியாது. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க ஒரு மாடு நிக்குது, அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு. சரிங்களா? அப்போ நீங்க ரியாக்ஷன் பண்றதுக்குள்ள, பிரேக் அடிக்கிறதுக்குள்ள வண்டி அந்த ஆப்ஜெக்ட் மேல மோதிரும். சோ அப்போ அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படும். அதனால தயவு செய்து அதிவேகத்துல ஓட்டாதீங்க. முக்கியமா நைட் டைம்ல ஸ்பீட் எடுக்காதீங்க. எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல மேடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ரோடு பார்க்க கிளியரா இருக்கும். ரோடு இப்ப இந்த ரோடு பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குன்னு. ஆனா இந்த ரோட்லயே மேடு பள்ளம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் டேக்கல் பண்ணி தான் நான் இப்போ இதை பாருங்க, அதான் சொல்லி ஆயமுள்ள அதுக்குள்ள வருது பாத்தீங்களா, போர்ட்டல்ஸ் வருது. அதாவது பள்ளம், குண்டு குழி. சோ இதெல்லாம் வரும், திடீர்னு வரும். அப்ப நம்ம வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது டயர் அதுல இறங்கி ஏறுது அப்படின்னாக்கா சஸ்பென்ஷன் அடி வாங்கும், டயர் அடி வாங்கும். அதே போல காருக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். தடால் தடால் தும் தும் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா? தடால் தடால் தும் துமா? தடால் தடால் தும் தும். இப்ப பாருங்க முன்னாடி எக்கச்சக்கமா ஹெட்லைட்ஸ், அங்க பாருங்க பிளிங்க் அடிக்கிறாங்க, அப்பர் டிப்பர் அடிக்கிறாங்க. முன்னாடி ஆப்போசிட் லைன்ல ஏறி வராங்க. நான் என்ன பண்றேன், லெஃப்ட் சைட் லைன்லயே ஒட்டி போறேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஆப்போசிட்ல ஏறி வராங்களா, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நான் லெஃப்ட் சைட்ல ஓரமா ஒதுங்கிட்டேன். இதோ இவர் தான் ஆப்போசிட்ல ஏறி வந்தாரு. இப்போ என் பின்னாடி ஒரு 2 வீலர் வந்துட்டு இருக்கேன். அந்த 2 வீலர் போயிட்டோம். இப்போ அந்த 2 வீலர் போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், நான் என்னுடைய லைன்ல ஏறுறேன். நானும் அப்பர் டிப்பர் அடிச்சிட்டேன் அந்த காருக்கு. சோ இப்படிதான் கைஸ் நம்ம கவனிக்கணும். சரிங்களா? நம்ம கவனிச்சு கேர்ஃபுல்லா ஓட்டணும். என்னதான் விளையாட்டுத்தனமா நான் இந்த வீடியோல பேசினாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல வர வண்டியோட ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை பாக்குறேன். அவங்களுடைய லேன்ல வராங்களா, நம்மளுடைய லேன்ல ஏறுறாங்களா, இல்ல கட்டடிக்க போறாங்களா, எல்லாத்தையும் நோட் பண்றேன். பிளஸ் அது போக அங்க நான் நோட் பண்ணும் பொழுதும் என்னுடைய லைன்லயும் நான் வாட்ச் பண்றேன். லெஃப்ட் சைட்ல இருந்து யாராச்சும் குறுக்கால திடீர்னு வந்துருவாங்களோ பாருங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு 2 வீலர் வருது பாத்தீங்களா, ஒரு 2 வீலர் லெஃப்ட் சைட்ல இருந்து வந்து இப்போ ஆன் ரோட்ல ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்களா. இந்த ரோடு, இந்த ஜங்ஷன்ல இருந்து உள்ள வருது அந்த 2 வீலர். அதுவும் பின்னாடி டைல் லேம்ப் இல்ல, அதாவது ரெட் கலர் லைட் இல்ல, பின்னாடி இருட்டா இருக்கு. இப்போ முன்னாடி ஹை பீம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வராரு. கொஞ்சம் லோ பீம் போட்டிருக்கலாம். இவரும் ஹை பீம் போட்டுக்கிட்டே வராரு. கொஞ்சம் லோ பீம் போட்டாதான் நல்லா இருக்கும். ஏன் லோ பீம் இவரும் எல்லாரும் ஹை பீம் தான்யா, ஹை பீம் போட்டுக்கிட்டே வராங்க. நான் அப்பர் டிப்பர் அடிக்கிறேன். 2 வீலர் தான் அது. நான் ஹை பீம் போடல, நான் லோ பீம்ல தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கல் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹை பீம் நீங்களே போட்டுக்கோங்க. அந்த சென்ஸ் இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? அந்த வண்டி வருது, லோ பீம்ல வருது, ஃபாக் லைட் ஆன் பண்ணி இருக்கிறாங்க, லோ பீம் ஆன் பண்ணி இருக்கிறாங்க, ஹை பீம் போடல. ஸோ ஆப்போசிட்ல வர அந்த கார். சரிங்களா?
முன்னாடி வர ஹெட்லைட்டோட வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு நம்ம ஓட்டக்கூடாது. அந்த வண்டி எங்க போகுது எப்படி போகுது அப்படின்னு அதையே பார்க்க கூடாது. பார்த்தோமா நம்ம லைனை ஃபோக்கஸ் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல 2 வீலர் வருவாங்க, நம்ம லைன்ல ஏதாச்சும் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும். இல்ல லெஃப்ட் சைடு ஜங்ஷன்ல இருந்து ரோட், அதாவது ஜாயிண்ட் ரோட்ல இருந்து மெயின் ரோடுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஏரியால சில பேர் வந்து சடனா உள்ள என்ட்ரி ஆவாங்க. அதையும் நம்ம நோட் பண்ணணும். இங்க 1க்கு 4 லைட் வச்சிருக்காங்க. ஆஃப் பண்ணி காட்டினேன், அவர் ஆஃப் பண்ணல. ஸ்டார்டிங் ஆஃப் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணாரு. இப்போ நான் ஹை பீம் போட்டிருக்கேன். கேமரால அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகாது, ஏன்னா இது ஸ்டாக் பல்பு ஹை பீம் 55 வாட்ஸ் எங்க வண்டியில. நான் ஹை பீமா அப்கிரேட் பண்ணல எதுவுமே. ஹை பீம் அப்படியே விட்டேன். ஹை பீம் ஆஃப் பண்றேன், ஏன்னா முன்னாடி ஒரு கார் வர்றதுனால நான் ஹை பீம் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த வண்டி போயிடுச்சு. இப்போ பாருங்க ஹை பீம் போட்டுட்டு வராங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி காட்டுறேன், ரெக்வஸ்ட் பண்றேன், ஆஃப் பண்ணல. ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். எல்லாம் ஹை பீம் தான், சல்லுன்னு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ல ஒண்ணுக்கு பின்னாடி வண்டிங்க வருது அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு ஒட்டியே போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஊருக்குள்ள போகலாம். நைட் டைமு ஊருக்குள்ள சிங்காரப்பேட்டை ரயிலே அம்மம்மா ஆடு மாடு. எப்படா அது ஒரு பாட்டு, சிங்காரா பாட்டு. ஸ்டார்டிங்ல ரோடு இப்படிதான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி 2 லைன் தான். ஸ்டார்டிங்ல ரோடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மரம் செடி கொடி எல்லாத்தையும் அடிச்சு நோத்திட்டு ஹைவேயா போட்டிருக்காங்க. இப்போ வெயிலுக்கு ஒதுங்குறதுக்கு கூட ஹைவேல மரம் செடி இல்லை, என்ன பண்றது. ஆனா இது இப்படி இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில்லுன்னு இருந்துச்சு. ஏசி போடவே தேவையில்லை. என்னடா அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாத்தையும் வெட்டி கடாசிட்டு 4 லைன் ஹைவே 6 லைன் ஹைவேயா மாத்தி இருக்கிறாங்க. ஏசி போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா மரம் செடி கொடி இல்லையே, சில்லுன்னு காத்தாடிக்க. ஒரு சில இடத்துல இருக்கு, அவ்வளவுதான் ஹைவேஸ்ல. ஸோ இப்போ நம்ம ஊருக்குள்ள போய் போறோம். இது எதுக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்காக தான் இப்போ நான் ஊருக்குள்ள வந்திருக்கிறேன். ஹைவே விட்டு ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு அப்புறம் எக்ஸிட் ஆயிட்டு அப்புறம் நம்ம ஹைவேல ஜாயிண்ட் ஆயிக்கலாம். ஆப்போசிட்ல பஸ் ஹை பீம் போட்டுட்டு வராங்க. நான் ரெக்வஸ்ட் பண்றேன் லைட் ஆஃப் பண்ணி. ரெக்வஸ்ட் பண்ணேன், அவரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு. 3 லைட்ல ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, பரவாயில்ல. ஸோ நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஆப்போசிட்ல ஹை பீம் போட்டுட்டு வராங்க, உங்களுக்கு கண்ணு கூசுது, முன்னாடி என்ன இருக்குதுன்னே தெரியல அப்படின்னாக்கா இவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே வந்தாரு, அதனாலதான். சரி, அப்படி என்னன்னாக்கா நீங்க பண்ண வேண்டியது ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியது. அதாவது எப்படி ரெக்வஸ்ட் பண்றது, இப்படி ஹெட்லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. அப்போ ஆப்போசிட்ல வரவரு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாக்கா ஹை பீமா ஆஃப் பண்ணிடுவாரு. சில பேர் அப்படியே வருவாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்ல புரியாம வராங்களா என்னன்னு எதுன்னு தெரியல சில பேரு. பட் தெரியலனாக்கா கத்துக்கோங்க, ஓகேங்களா? ஆப்போசிட்ல ஒருத்தர் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு கண்ணு கூசுது, ஹை பீமா ஆஃப் பண்ண சொல்றாருன்னு அர்த்தம். நீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஹை பீமா. சில பேர் வேணும்னே அந்த மாதிரியே வருவாங்க. நீ என்ன வேணா போட்டுக்கோ, நான் ஹை பீம்ல தான் வருவேன், என்ன வேணா இருக்கிறாங்க. அது ரேரு, சில பேர் இருக்கிறாங்க. சிட்டிக்குள்ள ஓட்டினாலும் ஹை பீமு, வில்லேஜுக்குள்ள ஓட்டினாலும் டவுனுக்குள்ள ஓட்டினாலும் ஹை பீமு, இந்த மாதிரி ஊருக்குள்ள ஓட்டினாலும் ஹை பீமு, எங்க பார்த்தாலும் ஹை பீம் தான். இப்போ முன்னாடி ஒரு பஸ் வருது, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஓரமா ஒதுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஊருக்குள்ள தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சிங்காரப்பேட்டை. ஸ்பீட் பிரேக்ஸ் வரும், உஷாரா ஓட்டணும். ஸோ பாருங்க ஸ்பீட் பிரேக்ஸ் வருது பாத்தீங்களா, ஸ்பீட் பிரேக்ஸ் வரும். உங்களுக்கு தெரியாத ரோட்ல நீங்க நைட் டைம்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா பொறுமையா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்பீட் பிரேக்ஸ் எப்போ எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்துருச்சுனாக்கா நீங்க பிரேக் அடிக்கிறதுக்குள்ள வண்டி தூக்கி போட்டுரும். ஸோ அப்போ உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப 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 அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஏற்படும். ஏன் டிரைவர் உங்களுக்கே ஃபீல் ஏற்படும், வண்டி ஓட்டுற வரைக்கும் ஏன்னா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டினஸ் ஏற்பட்டுரும். ஸோ அதனால கொஞ்சம் உஷாரா போறது நல்லது.
டூ வீலர் உடைய ஹெட்லைட் அந்த வெளிச்சம் ரொம்ப கிளார் அடிக்குது. டூ வீலருடைய ஹெட்லைட் வெளிச்சம், அந்த ஒயிட் லைட் எல்இடி. ஓகே, இப்போ நம்ம சிங்காரப்பேட்டைக்குள்ள இருக்கிறோம். லெஃப்ட் சைட்ல கட் அடிச்சுட்டு இந்த ரோடு வழியா போனோம் அப்படின்னாக்கா திருப்பத்தூர் வரும். இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடு திருப்பத்தூர். ஸ்ட்ரைட்டா போனோம்னாக்கா செங்கம், திருவண்ணாமலை, செஞ்சி, சென்னை எல்லாமே வரும். இப்போ நம்ம ஊருக்குள்ள டிரைவ் பண்றதுனால ரொம்ப கவனமா ட்ரை பண்ணணும். நான் வந்து என்னுடைய லேன்லயே ஃபோக்கஸ் பண்ணல, 2 பசங்க போறாங்க, அதனால ஆப்போசிட் லைன்ல பாதி ஏத்தி இருக்கிறேன் வண்டியை. இப்போ நான் என்னுடைய லேனுக்குள்ள வந்துட்டேன். வேற வழியில நம்மளுடைய லேனுக்குள்ளேயே போகணும் அப்படின்னாக்கா ஊருக்குள்ள அது முடியாது. அப்பப்போ சென்டருக்கு வரணும், ஆப்போசிட் லைன்ல ஏறணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும், விட்டு கொடுத்து போகணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோவப்படக்கூடாது நம்ம. ஆனா இது இப்படியே நடந்து போறாங்க, என்ன இது அப்படின்னு கோவப்படக்கூடாது. ஏன்னா ஊர்னா அப்படிதான் இருக்கும், தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் ஹை பீம் போட்டிருக்கேன், ஹை பீம் ஆஃப் பண்ணிட்டேன். டூ வீலர் வருது, முன்னாடி வருது, சின்ன வண்டியாக இருந்தாலும் அவங்களையும் நம்ம மதிக்கணும். 4th கியர்ல தான் போயிட்டு இருக்கேன். டூ வீலர் பாத்தீங்கன்னாக்கா ஹை பீம் போட்டுக்கிட்டு வராங்க. நான் அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணல, நான் என்னுடைய லேனை தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா ரோடு பக்கத்துல வெள்ளை கலர் கோடு இருக்கு, அந்த வெள்ளை கலர் கோடை நான் ஃபாலோ பண்றேன். சில இடத்துல ஒயிட் கலர் கோடு இருக்காது, வெள்ளை கோடு இருக்காது, ரிஃப்ளெக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. ரோடு புதுசா போட்டிருப்பாங்க, இல்ல ஒண்ணுமே இருக்காது, ரோட் மார்க்கிங்ஸ் எதுவுமே இருக்காது ரோட்ல. அந்த மாதிரி ரோட்ல நீங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும், சரிங்களா? அது நைட் டிரைவிங் ஓட்ட ஓட்ட உங்களுக்கு பழகிடும். ஃபர்ஸ்ட் நைட் டிரைவிங் நல்லா ஓட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் நீங்க நைட் டிரைவிங் ஓட்ட போறீங்க அப்படின்னாக்கா டே டைம்ல நல்லா ஓட்டி பழகுங்க. டே டைம்ல ஓட்டி பழகுனா நைட் டைம்ல ஆஸ் யூஷுவல் அது வந்துடும், உங்களுக்கு டிரைவிங் வந்துடும். பட் இருந்தாலும் நைட் டைம்ல ட்ரை பண்றதுங்கிறது வேற, டே டைம்ல ட்ரை பண்றதுங்கிறது வேற. பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, பிகினரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, நைட் டிரைவிங்கிறதுங்கிற ஒரு தனி கான்செப்ட் நைட் டிரைவிங் பண்றதுங்கிறது. முன்னாடி டூ வீலர்ஸ் வருது, அதனால நான் என்ன பண்ணேன், ஹை பீம் ஆஃப் பண்ணிட்டேன். ஹை பீம் ஆஃப்ல இருக்கு, இப்ப ஹை பீம் ஆன் பண்ணிட்டேன். 4th கியர் போட்டுக்கலாம். இந்த ஏரியால வளைவுகள் அதிகமா, பாம்பு மாதிரி இப்படி இப்படி வரும். 4th கியர் போட்டுட்டு போகலாம். ஹை பீம் ஆஃப் பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணி காட்டலாம். ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஓகே, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு, இருட்டுல தெரியாது, பகல் டைம்னாக்கா தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம வந்து ஹைவே ரைட் சைட்ல இருக்கு, ரைட் சைட்ல வண்டி இங்க போயிட்டு இருக்கு பாருங்க. கேமரால தெரியாது, ஏன்னா கேமரா ரோட ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ரைட் சைட்ல நம்ம வந்து ஹைவே, லெஃப்ட் சைட்ல ஒரு தண்ணி, சாரி ஒரு ஏரி, பெரிய ஏரி. தடுப்பு சுவர்லாம் போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் அதை நம்ப முடியாது. தடுப்பு சுவர் நம்ப முடியாது, தடுப்பு சுவரோட சேர்ந்து உள்ள விழுதுறான். என்னடா, ஆமா, தடுப்பு சுவர் இருக்குன்னு சொல்லி வேகமாலாம் ஓட்டக்கூடாது. தடுப்பு சுவர் தடுத்து நிப்பாட்டிடும் வண்டியை, ஏரிக்குள்ள போக விடாது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆனாலும், அதனால வேகமா போலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சில இடத்துல தடுப்பு சுவரோட வண்டிங்க விழுந்திருக்கு, சரிங்களா? தடுப்பு சுவர் எல்லாம் நம்பாதீங்க, அது இருந்தாலும் சரி இல்லாம இருக்கிறதும் சரி. என்னடா தடுப்பு சுவர், பட் சில இடத்துல வந்து இந்த கம்பி மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்ப்ரிங் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும், வண்டியை தடுத்து நிப்பாட்டிடும், பள்ளத்துல இறக்க விடாம, ஏரியில போக விடாம தடுத்து. அதனால நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு, இப்போ வந்திருக்கு, டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. இப்போ சிங்காரப்பேட்டை ஊரை தாண்டி நம்ம இப்போ ஹைவேல ஜாயிண்ட் ஆக போறோம். இப்போ ஹைவேல ஜாயிண்ட் ஆகுறதுனால இந்த இடத்துல ஒரு வேகத்தடையை போட்டிருக்காங்க சேஃப்டிக்காக. ஏன்னா வரவங்க அப்படி வேகமா ஹைவேல என்ட்ரி ஆயிடுவாங்க, அதனால இங்க வண்டியோடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஸ்பீட் பிரேக்ஸை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹைவேல ஜாயிண்ட் ஆக போறதுனால கொஞ்சம் பார்க்கணும், இந்த சைடு எந்த ஒரு வண்டியும் வரல. அப்படியே நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஹைவேல ஜாயிண்ட் ஆயிடலாம். ஹைவேல நான் ஜாயிண்ட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். அதாவது நாம இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ரோடு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஏன் டேஞ்சரான ரோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ்ல நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்க, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படக்கூடிய ரோடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரோடு தான். அதாவது செங்கம்
கிட்ட இருக்கிற பக்ரிபாளையம், அந்தனூர், அந்த ரூட்டு தான் இந்த ரூட்டு. இந்த ரூட்டை தாண்டி தான் செங்கம், செங்கம் தாண்டி தான் திருவண்ணாமலை. சரிங்களா? இந்த ரூட்ல நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா நைட் டைம்ல நிறைய ஏற்பட்டிருக்கு. சுமோ பஸ் விபத்து ஏற்பட்டிருக்கு. XUV 300 லாரி ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இன்னும் சில நியூஸ்ல வராத சில விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு. அதை நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த விபத்துகள்லாம் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேகம் தான். வேகம் மிஸ்கால்குலேஷன். அது என்ன மிஸ்கால்குலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வண்டி போயிட்டு இருக்கு நைட் டைம்ல, ஆப்போசிட்ல ஏறி, அதாவது ஓவர்டேக் அடிக்கணும்னு, அதாவது குயிக் ஓவர்டேக்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து குயிக் ஓவர்டேக், சடன் ஓவர்டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார் வந்து ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஓகே, நம்ம அப்பர் டிப்பர் அடிச்சு காட்டிட்டோம். அதனால அவங்க ஓவர்டேக் அடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. பின்னாடி ஒரு வண்டி ஓவர்டேக் அடிக்குது. நான் என்னமோ பேசிட்டு வந்தேன்டா. என்னடா பேசிட்டு வந்தேன்? ஓவர்டேக் அடிக்கிறது, அதாவது மிஸ்லீடிங், மிஸ்ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாக்கா, இப்போ நைட் டைம்ல நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல என்ன வண்டி வந்துட்டு இருக்கு, நம்மளால ஓவர்டேக் சேஃபா அடிச்சிட முடியுமா அப்படின்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். அது போக நம்ம ஓவர்டேக் அடிக்கக்கூடிய அந்த வண்டியுடைய வேகத்தையும் நம்ம நோட் பண்ணணும். முக்கியமா லாரி, பஸ், இந்த வண்டிலாம் அதிவேகத்துல நைட் டைம்ல போயிட்டு இருக்கோம். அந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியுடைய வேகம், முன்னாடி வந்துட்டு இருக்கிற வண்டியுடைய வேகம் அண்ட் டிஸ்டன்ஸ், நம்ம இந்த வண்டியை ஓவர்டேக் அடிக்கிறதுக்குள்ள அந்த வண்டி எவ்வளவு தூரம் வரும், நம்மளால சேஃபா ஓவர்டேக் அடிச்சிட முடியுமா, அதெல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். சில பேர் சடனா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. கிட்ட பாரு, இவ்வளவு கிட்ட இருக்கும், டக்குன்னு கட் அடிச்சு டக்குன்னு கட் அடிப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ல போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு இந்த ரோட்ல. இந்த ரோட் மட்டும் இல்ல, நிறைய ரோட்ல நடந்திருக்கு. பட் இந்த ரோட்ல அதிகப்படியான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓவர்டேக் அடிக்கும் போது பொறுமையா ஓவர்டேக் அடிங்க. சடன் ஓவர்டேக், குயிக் ஓவர்டேக்லாம் வேண்டாம். சேஃபா பிளான் பண்ணி ஓவர்டேக் அடிங்க. சரிங்களா? இல்லையா, இப்படி போயிட்டு இருக்கோம், முன்னாடி ஒரு பஸ் வருது, ஆப்போசிட்ல பாக்குறீங்க, எந்த ஒரு வண்டியும் வரல அப்படின்னாக்கா நீங்க போற வேகத்திலேயே ஓவர்டேக் அடிச்சிடலாம். பட் அப்படி ஓவர்டேக் அடிக்கும் போதும் கூட ஒரு டேஞ்சர் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, சடனா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்கால வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நைட் டிரைவிங்ல விசிபிலிட்டியே கம்மி. தூரமா இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால பார்க்க முடியாது. ஹெட்லைட் எவ்வளவு தூரம் அடிக்குதோ அவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும். அது போக ஆப்போசிட்ல வர வண்டி ஹை பீம் போட்டுக்கிட்டு 1க்கு 5-6 லைட் போட்டுக்கிட்டு வந்தா முன்னாடி என்ன இருக்குதுன்னே சுத்தமா கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்க ஓவர்டேக் அடிக்காதீங்க. சரிங்களா? உங்க கண்ணுக்கு தெரியணும் ரோடு கிளியரா இருக்கு, ஓவர்டேக் அடிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ரோடு கிளியரா இருக்கு, இப்போ ஓவர்டேக் அடிக்கலாம். இப்போ முன்னாடி அந்த லாரி நிக்குது, இப்போ நான் கொஞ்சம் லைட்டா ஆப்போசிட் லைன்ல ஏறணும், லாரி ஆப்போசிட்ல வருது, அதை நான் நோட் பண்ணிட்டேன். ஓகே, வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன். ஓகேங்களா? பாருங்க, லைனா சல்லுன்னு வராங்க. அதை நீங்க நோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போதும். நோட் பண்ணது போதும். உங்க லைனை பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க லைன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது அவங்க ஓரமா அவங்களுடைய லைன்லயே போயிடுவாங்க. சரிங்களா? கொச்சன்னு வருவாங்க. அது போக கொஞ்சம் உங்க லைன்ல பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் ஏறுதா, அதையும் நீங்க ஜட்ஜ் பண்ணணும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு கைஸ் நைட் டைம்ல டிரைவ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். ஒரு பிகினரா இருந்து நைட் டிரைவிங்க ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னாக்கா 60 km/h வேகத்துல போங்க. இல்ல என்னால 60 எல்லாம் போக முடியாது, நல்லா ஓட்ட தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லைனாக்கா 70ல போங்க. சரிங்களா? போதும், அதுக்கு மேல வேண்டாம். போயிட்டு ஒயிட் கலர் லைனையே ஃபோக்கஸ் பண்ணி டிரைவ் பண்ணுங்க. ஆப்போசிட்ல வர வண்டிகளுடைய வெளிச்சத்தை, அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை வச்சே நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கணும் அவங்களுடைய வண்டி, அவங்களுடைய வேகம், அவங்களுடைய மூவ்மெண்ட், அவங்களுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அந்த வண்டி நம்ம வண்டியை ஓவர்டேக் அடிக்குது. நான் பிரேக் போட்டேன், போயிட்டாங்க. பாண்டிச்சேரி வண்டி. நான் ஒயிட் லைன் ஒட்டியே தான் போயிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயிட் லைன் ஒட்டியே போயிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல ஹெட்லைட்டோட வெளிச்சம் அடிக்குது, கண்ணு கூசுது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன், அங்க நான் ஃபோக்கஸ் பண்ணல, ஃபோக்கஸ் பண்றேன். ஒரு டைம் பாக்குறேன் அந்த வண்டிங்க அவங்களுடைய லேன்ல தான் வராங்களா அப்படின்னு என்ன எதுன்னு ஃபோக்கஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய லேனை ஃபோக்கஸ் பண்றேன், வாட்ச் பண்றேன். இந்த வெள்ளை கலர் கூட வாட்ச் பண்றேன்.
இப்போ வேகமா போகணும்னாக்கா வேகமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வேகமா போகும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்சிலேட்டரை கொடுத்து வண்டியுடைய வேகத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய அந்த திங்கிங், ரோட்ல இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகணும். நீங்க வேகம் கூட்ட கூட்ட உங்களுடைய பார்வையுடைய திறனும் உங்களுடைய அந்த கணிப்பும் அதே அளவு வேகத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணும். இப்போ ஸ்லோவா போகும்போது ஓகே புரிஞ்சுக்கலாம், அந்த வண்டி போயிட்டு இருக்கு, டூ வீலர் போயிட்டு இருக்கு, சடனா நம்ம லேனுக்குள்ள வருவாங்களா, இல்ல என்ன ஏது, முன்னாடி ஒரு பஸ் வருது, பின்னாடி வண்டி வந்துட்டு, பொறுமையா போகும்போது நல்லா ஜட்ஜ் பண்ண முடியும், நல்லா ஜட்ஜ் பண்ணி. ஆனா வேகமா போகும்போது அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டக்குன்னு பண்ண முடியாது. சடனா திடீர்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி போவோம், சடனா ஆப்போசிட்ல வரவரு ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு வருவாரு. இப்போ பாருங்க, இருட்டுல அந்த ஸ்டிக் இருக்கிறதுனே அவருக்கு தெரியல, அவர் என்னை ஓட்ட அடிச்சாரு. நான் என்ன பண்ணேன், லெஃப்ட் சைட்ல பார்த்தேன், டூ வீலர் எதுவுமே வரல, லெஃப்ட் சைட்ல ஏறிட்டேன், அவங்களுக்கு வழி கொடுத்துட்டேன். இப்போ நான் அவருக்கு வழி கொடுக்காம நான் அப்படியே போயிருந்தேன், என்ன ஆயிருக்கும், அந்த ஸ்டிக்கு மேல அவர் ஏத்திருப்பாரு. போறாங்க பாத்தீங்களா, எல்லாம் வேகமா போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் மட்டும் வேகமா போறாரு, அப்ப நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேகம் எடுக்க கூடாது. இப்ப நான் 62 km/h வேகத்துல போயிட்டு இருக்கேன். ஸ்பீடா தான் இருக்கு இதுவும். கரெக்டா நான் என்னுடைய லைனை வாட்ச் பண்றேன், ஒயிட் கலர் லைனை ஃபாலோ பண்றேன். ஒயிட் கலர் லைன் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய லைனுக்குள்ளதான் போவேன், லைன் டிசிப்ளினை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். லெஃப்ட் சைட்ல டக்குன்னு ஏற மாட்டேன், ஏன்னா லெஃப்ட் சைட்ல டூ வீலர்ஸ் போயிட்டு இருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல எனக்குள்ளதான் டூ வீலர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ சடனா நான் லெஃப்ட் லைனுக்குள்ள என்ட்ரி ஆக மாட்டேன், சைட் மிரர் பார்ப்பேன். லெஃப்ட் சைட் மிரரை பார்த்து ஏதாவது வண்டி வருதா, டூ வீலர் வந்துட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். சில நேரங்கள்ல ஆட்டோ கூட லெஃப்ட் சைட்ல ஓட்ட அடிக்கும், அதெல்லாம் வாட்ச் பண்ணி தான் லெஃப்ட் சைட்ல ஏறணும். இப்போ பாருங்க, 4 லைட் போட்டுக்கிட்டு வராரு, அதை நான் ஒரு வாட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வாட்ச் பண்றது ஒயிட் கலர் லைனை தான் வாட்ச் பண்றேன், வெள்ளை கலர் கோடை வாட்ச் பண்றேன். வெள்ளை கலர் கோடு இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அந்த ஒயிட் லைனை வாட்ச் பண்ணுங்க, அந்த ஹெட்லைட்டை விட்டுருங்க. அந்த ஹெட்லைட் ஒரு வாட்டி பாக்குறீங்களா போதும், ஒரு வாட்டி 2 வாட்டி பாக்குறீங்களா போதும், அது அவங்களுடைய லைனுக்குள்ள தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்க தான் பார்க்கணும், நம்மளுடைய லேனை தான் பார்க்கணும், சரிங்களா? நம்மளுடைய லேனை பார்க்கணும், பின்னாடி வந்துட்டு இருக்கிற வெஹிக்கல்ஸோடைய மூவ்மெண்ட்ஸையும் நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். இப்போ ஆப்போசிட்ல அந்த கார் வந்து ஏறுது, ஏறி அந்த ஹெட்லைட்டோடைய மூவ்மெண்ட்டை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். அவங்க ஆப்போசிட்ல ஏறினாங்க, இந்த வண்டியை அடிச்சாங்க, அவங்களுடைய லேனுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கான டைமிங்கும் அதுக்கான டிஸ்டன்ஸும் கரெக்டா அவருக்கு இருந்தது. ஸோ எந்த ஒரு விபத்தும் இல்லாம சேஃபா அவர் ஓவர்டேக் அடிச்சுட்டாரு. இதே க்ளோஸ் ஓவர்டேக், அது முன்னாடி ஒரு வெஹிக்கல் வந்துட்டு இருந்தாலும் சடனா அடிச்சு ஒரு க்ளோஸா ஓவர்டேக் அடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அது சேஃப் கிடையாது, டே டைம்லயும் சேஃப் கிடையாது. கரெக்டா கால்குலேஷன் பண்ணி ஓவர்டேக் அடிங்க, பொறுமையா ட்ரை பண்ணுங்க. பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, பின்னாடி வந்து பிளாஷ் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வராரு. எந்த அளவுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றாரு அவரு. எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு, பாத்தீங்களா? இப்ப என் வண்டியிலும் பிளாஷ் இருக்கு, நான் ஆன் பண்ணனாக்கா அந்த வண்டியுடைய பிளாஷ் லைட்டை விட என் வண்டியில இருக்கிற பிளாஷ் லைட் பவர் அதிகம். அப்ப எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் ஏன் பிளாஷ் ஆன் பண்ணல, எக்ஸ்ட்ரா லைட்லாம் ஆன் பண்ணல, இருக்கிற லோ பீம் வச்சுக்கிட்டே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரி, அந்த ஒரு மைண்ட் செட்ல நான் போயிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் அப்படி இல்லையே. இதோ பாருங்க, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸே எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு வருது, அதுவும் ஹை பீம் எக்ஸ்ட்ரா லைட். கவர்மெண்ட் பஸ் டிரைவர், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருக்கு நாலேஜ் இருக்கு, அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது, நம்ம எக்ஸ்ட்ரா லைட் ஆஃப் பண்ணலாம், இல்ல அட்லீஸ்ட் ஹை பீம் ஆச்சு ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அப்படியே ஹை பீம் போட்டுக்கிட்டே வராங்க. நாம தான் எங்கேயாச்சும் பள்ளம் இருக்கோ என்ன இருக்குன்னு தெரியாம போய் அதுல சொருகிடணும். கொஞ்சம் கோவம் வருது, என்ன பண்றது. அந்த வண்டி பின்னாடி ஒரு வண்டி வருது, அந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா அந்த பஸ்ஸை ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் அப்பர் டிப்பர் போட்டேன், அப்பர் டிப்பர் அடிச்சு இந்த வண்டிக்கு நான் வந்து சிக்னல் காட்டிட்டேன், எப்பா நீ ஓவர்டேக் அடிக்காத, நான் வந்துட்டு இருக்கேன், கிட்டதான் வந்துட்டேன், நீ ஓவர்டேக் அடிக்கிறதுக்குள்ள என்னுடைய வண்டி கிட்ட வந்துடும், அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ அதனால நீ கொஞ்சம் பொறுமையா வா, அப்புறமா ஓவர்டேக் பண்ணிக்கோ, நான் தாண்டதுக்கு அப்புறம் ஓவர்டேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறது ஒரு அர்த்தம்.
அவரை ஹை பீம் ஆஃப் பண்ண சொல்றாரு, சாரி லோ பீம் ஆஃப் பண்ண சொல்றாரு. இந்த ஒரு சிக்னல் காட்டினாரு, அவருடைய ஹெட்லைட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். இவங்க யாராச்சும் என்னுடைய ஹெட்லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே, முன்னாடி போன வெஹிக்கல் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க, குட் டிரைவர். ஸோ ஒரு சிறந்த டிரைவர் ஆப்போசிட்ல வர டிரைவருக்கு உதவி பண்றது. ஹை பீமை ஆஃப் பண்ணுங்க, தயவு செய்து ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா என்ன இருட்டுல, அதாவது நீங்க போட்டுட்டு வர லைட்ல ஆப்போசிட்ல என்ன இருக்குதுன்னே தெரியாம பாவம் சில பேர் ஓட்டிட்டு போறாங்க. தயவு செய்து ஹை பீமை ஆஃப் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஊருக்குள்ள போகும்போதும் கூட ஹை பீம் போட்டுட்டு போவீங்க. நான் மெட்ராஸ்ல எல்லாம் பாத்துருக்கிறேன், மெட்ராஸ் கோயம்புத்தூர் ஹை பீம் போட்டுக்கிட்டே வராங்க. இங்க பாருங்க ஹை பீம். எனக்கு என்ன தெரியுது, ரோடுமே ஒண்ணுமே தெரியல எனக்கு ரோடு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன், லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் ஒட்டி போறேன். ரொம்ப லெஃப்ட் சைட் எல்லாம் போல, லெஃப்ட் சைட்ல லைட்டா ஒட்டி போறேன். இப்ப என்கிட்டயும் லைட்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இருக்கு. ஆனா நான் அதை ஆன் பண்ண மாட்டேன். ஆனா ஹில் டிரைவ் பண்ணும் போதோ, நைட் டைம்ல ஹில் டிரைவ் பண்ணா, இல்ல மழை பெய்யும் போதோ, இல்ல ஃபாக் பனி அதிகமா இருக்கிற சமயத்துல மட்டும்தான் அந்த லைட் ஆன் பண்ணுவேன். அதுவும் அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லோ லைட். அந்த ஃபாக் லைட் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோட லிங்க்லாம் இப்போ மேல வரும், பாத்துக்கோங்க. நான் லோ பீம் மட்டும் போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு பஸ் வருது, இப்போ ஒரு பேரிகார்டு. நம்ம அப்பர் டிப்பர் அடிச்சு காட்டலாம். அப்பர் டிப்பர் அடிச்சிட்டோம். அவரு நின்னுட்டாரு மேல் செங்கம் இது. ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டோம். நல்லா கேப் இருந்துச்சு. அப்படியே 5th கியர்லயே பேரிகார்டை கடந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் லைன் ஒட்டியே நான் போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பகல் டைம்ல நல்லா ட்ரை பண்ணி பழகுங்க. நல்லா பழகுங்க. 2 மாசம் 3 மாசம் நல்லா பகல் டைம்ல லாங் போங்க, ட்ரை பண்ணி பழகுங்க பகல் டைம்ல. அதுக்கப்புறம் நைட் டிரைவிங் எடுங்க. நைட் டிரைவிங்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பஸ் போட்டோம். நைட்டு டிரைவிங்கும் பாத்தீங்கன்னாக்கா வெள்ளை கலர் கோடு இருக்கிற அந்த ரோடு, இந்த பாருங்க இந்த மாதிரி வெள்ளை கலர் கோடு இருக்கிற ரோட்ல ட்ரை பண்ணி பழகுங்க. கரெக்டா அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயிட் கலர் லைனுக்கு ஒட்டியே நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த லைனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆப்போசிட்ல வர ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை நீங்க கண்டுக்காதீங்க, அதே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இப்போ அந்த ஹெட்லைட் வருது அப்படின்னாக்கா அதே ஃபோக்கஸ் பண்றது, அப்படி பண்ணாதீங்க. அவங்க வந்து பிரைட்டா போட்டுட்டு தான் வருவாங்க. இப்போ பாத்தீங்களா எவ்வளவு ரிஸ்க். எனக்கு அவர் அடிச்சு காட்டுறாராமா, ஓரமா ஒதுங்க நான் ஓவர்டேக் அடிக்க போறேன் அப்படின்னு. என்னத்த சொல்றது, இந்த மாதிரி போய் தான் இவங்க போறதும் இல்லாம நம்மளுக்கும் டேஞ்சர், விபத்து ஏற்படுத்தி நம்மளுக்கும் சேதாரத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. பொறுமையா இப்ப நான் போனதுக்கு அப்புறம் அவர் ஓவர்டேக் பண்ணாதான் என்ன, இப்படி அடிச்சு காட்டுறாராமா. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஏன் நீங்களே உங்க வண்டியில எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருப்பீங்க, நீங்களும் ஹை பீம் போட்டுக்கிட்டே ஓட்டுற ஆளா கூட இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருதுனாக்கா ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க, தயவு செய்து ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன், என்ன ஏதுன்னு. நான் எதுக்கு ஆஃப் பண்ணுவேன், நான் ஒருத்தன் ஆஃப் பண்ணா போதுமா, எல்லாரும் ஆஃப் பண்ணிடுவானா அப்படின்னு இல்ல. நீங்க ஒருத்தர் ஆஃப் பண்ணி காட்டுங்களேன், ஆஃப் பண்ணி போங்களேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த ரோட்ல யாரும் இல்லை. இப்ப நான் ஹை பீம் போடுறேன், ரோட்ல யாருமே இல்லை, ஆப்போசிட்ல வண்டி வருது. இப்ப ஹை பீம் ஆஃப் பண்றேன், எனக்கு ரோடு கிளியரா தான் தெரியுது, வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நீங்க வேகமா போறதுனால தானே ரோடோட விசிபிலிட்டி கிளியரா இருக்கணுங்கிறதுக்காக ஹை பீம் போடுறீங்க. கொஞ்சம் வேகத்தை குறைச்சி போங்க, சேஃபா போங்க, ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க முன்னாடி வெஹிக்கல்ஸ் வந்தா. அவ்வளவுதான். சரி, ஓகே, கேக்குறவங்க கேளுங்க, அப்புறம் உங்க இஷ்டம். இப்போ நான் ஹை பீம் ஆன் பண்றேன், ஏன்னா முன்னாடி எந்த ஒரு வெஹிக்கலும் வரல. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா லைட் போட்டு காமிக்கிட்டுங்களா, இந்த பாருங்க எக்ஸ்ட்ரா லைட். நான் கூட தான் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கேன், இந்த எக்ஸ்ட்ரா லைட். இது எக்ஸ்ட்ரா நான் கூட எக்ஸ்ட்ரா லைட் போட்டுக்கிட்டு போக முடியும். ஹை பீம் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கேன். முன்னாடி வரவனுக்கு கண்ணு கூசும். அவன் என்ன சொல்லுவான், ஏன்னா இவன் இப்படி போட்டுட்டு போறான் அப்படின்னு அவர் வந்து என்னைய சொல்லுவாரு. ஆனா அவர் போட்டுட்டு போற லைட் பத்தி அவர் கண்டுக்க மாட்டாரு. தயவு செய்து ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா லைட் ஆஃப் பண்ணுங்க, இல்ல ஹை பீம் ஆச்சு ஆஃப் பண்ணுங்க. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஆஃப் பண்ணுங்க முன்னாடி வெஹிக்கிள் வருது அப்படின்னாக்க. ஏன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ரோடு பிளாங்க் ஆயிடுது. ஸோ
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆப்போசிட்ல அந்த லாங்ல வர வெஹிக்கிள்ஸோட ஹெட்லைட்டை வாட்ச் பண்ணுங்க. அவங்களுடைய லைன்ல தான் வராங்க, ஓகே கிளியரு. நம்மளுடைய லைன்ல யாருமே ஏறல அப்படின்னாக்கா நம்ம லெஃப்ட்லயே ஒட்டி அந்த வெள்ளக்கோடைய ஒட்டியே நம்ம ட்ரை பண்ணிட்டு போயிடணும். அவ்வளவுதான். அந்த சைடே பார்க்க கூடாது, அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சத்தே பார்க்க கூடாது. நம்ம லைனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஒரு வாட்டி பாக்குறோம், 2 வாட்டி பாக்குறோம், நோட் பண்றோம், அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு ஜட்ஜ் பண்றோம். கிளியரா இருக்குனாக்கா அந்த வண்டியோட ஹெட்லைட்டை மறுபடியும் பார்க்கவே கூடாது. நம்ம லைனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? கண்ணு கூசதான் செய்யும், கண்ணு கூசாமலாம் இருக்காது. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா டிரைவிங்ல பிளஸ் நம்மளுடைய லேன்ல ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல நம்ம ட்ரை பண்ணணும். பிளஸ் அது போக நம்மளுடைய லைன்ல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, அதாவது முன்னாடி வரவங்க நம்மளுடைய லைன்ல ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு ஏறுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். நான் வண்டியை இப்போ ஓரமா நிப்பாட்டுறேன். தம்பி நிப்பாட்ட சொல்லி இருக்கிறான், அதனால சேஃபான இடத்த பார்த்து நிப்பாட்டுறேன். இது கொஞ்சம் சேஃபா இருக்கு. ரோடை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிப்பாட்டுறேன். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நான் ஹசர் லைட்டை போடுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு. நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு சைடு மிரரை வாட்ச் பண்ணி இப்போ நான் வேகமா ஆக்சிலேட்டர் பண்றேன். ஏன்னா எல்லாருமே வேகமா வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம பொறுமையாலாம் இந்த ரோட்ல போக முடியாது. ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிள் ஏறுது. நான் என்ன பண்றேன், லெஃப்ட்ல கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போறேன். அவங்க ஓவர்டேக் அடிக்கிறத அபோர்ட் பண்ணிட்டாங்க. அபோர்ட் மீன்ஸ் ஓவர்டேக் அடிக்க பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஓவர்டேக் அடிக்கிறது நிப்பாட்டிட்டாரு அந்த பஸ் டிரைவர். செங்கம் கிட்ட வந்துட்டோம் நாம இப்போ. இந்த வீடியோல ஏதாச்சும் நான் அதிக பிரசங்கித்தனமா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. என்னடா தம்பி, மைக் போட்டிருக்கியா நீ? மைக் ஆஃப் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொன்னா எங்க கேட்கும்? அப்பெல்லாம் எதுவும் பேசல, கரெக்டா தான் பேசியிருக்கேன். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னடா பண்றது, உணர்ச்சிகள் பொங்கும் அளவுக்கு ஹை பீம் போட்டுட்டு வராங்களாடா. நீ ஒருத்தன் சொன்னாலாம் யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் ஒருத்தர் அது நடைமுறைக்கு கொண்டு வந்தாருன்னா மனசாட்சி உறுத்தி சரி ஓகே நாமளும் இனிமே ஹை பீம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது எங்க அவாய்ட் பண்ணிக்கலாம்னாக்கா ஊருக்குள்ள அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஊருக்குள்ளயாச்சும் அவாய்ட் பண்ணுங்களேன். இல்லையே ஹை பீம் போட்டு போங்க, எதிர்க்க வரவன் வந்து சிக்னல் காமிச்சாங்கன்னா ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க. அது போதும். ஹெட்லைட் இப்படி ஆஃப் பண்ணி காமிச்சான் அப்படின்னாக்கா அவனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்களேன். அது போதுமே. இருட்டா இருக்கு இந்த ஏரியா. இப்ப நம்ம பக்ரிபாளையம் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இருட்டா இருக்கு. 4th கியர் போட்டிருக்கேன், டாப் கியர் போடல. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்ஸ் வரும். இருட்டா இருக்கிறதுனால ரோட் கிராஸ் பண்ணுவாங்க. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பிம்பத்தை நம்மளால பார்க்க முடியும். ஹெட்லைட் வெளிச்சம் அவங்க மேல பட்டு. ஸோ விசிபிலிட்டி கம்மிங்கிறதுனால நைட் டைம்ல நம்ம ஊருக்குள்ள போகும்போது வண்டியுடைய வேகத்தை குறைச்சி ஓட்டுறது ரொம்ப சேஃபு. வருமுன் காப்போம். என்னடா தம்பி, எப்படி வராம பாத்தீங்களா அந்த கார் டிரைவர் ஆல்ட்ராஸ் அதே ரோட்ல தான் போக போறாரு. ஓவர்டேக், அதாவது வேகமா போய் என்னத்த பண்ண போறீங்க கேட்டா பொறுமையா போனா போர் அடிக்குது, பொறுமையா போனா எப்போ வீட்டுக்கு போய் சேர்றது, இந்த மாதிரிதான் வருது. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்க? வீட்டுக்கு போய் பண்றது இருக்கட்டும், ஏதாவது ஓகே பர்சனல் ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி ஒர்க் எமர்ஜென்சினாக்கா வேகமா போலான்னு சொல்லலாம். எல்லா டைம்லயும் வேகமா போறோம் அப்படிங்கறதுனால கார் எதுக்கு வாங்குறோம், வேகமா போறதுக்கு தான் வாங்குறோம்னு சில பேர் சொல்றாங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியலமா. அதே மாதிரி இந்த பைக் ஓட்டுறவங்க கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஓட்டணும். பைக் ஓட்டுறவங்களும் ரெஸ்பான்சிபிளா ஓட்டணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஓட்டணும். ஒரு பெடஸ்ட்ரைன் வந்து குறுக்க போறாரு, இவர் பெடஸ்ட்ரைன் போப்பா போ 4 கால்ல போறாரு அவரு. சென்னையில இருக்கலனா அங்க வந்து எப்படின்னா ஒரு டிராபிக்ல முன்னாடி இருக்க காருக்கும் பின்னாடி இருக்க காருக்கும் இந்த சிக்னல் டிராபிக்ல நிப்பாங்க பாத்தீங்களா? சோ அந்த சின்னத கேப் கிடைச்சா போதுன்னு இருக்காங்க பைக்காரங்க. அப்படியே அதுல உள்ள பூந்துடலாம். நான் ஒரு சிக்னல்ல பார்த்தேன் நானு. ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் போனாரு. போனோடனே அந்த காரோட பம்பர்ல அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே அது ஒரு சண்டே ஆயிடுச்சு. அது சிக்னல் டிராபிக் தான், நார்மல் டிராபிக் கூட இல்ல. சிக்னல் டிராபிக், சிக்னல் போட்ட உடனே போறாங்க, கிரீன் சிக்னல் போட்டு போறாங்க, எல்லாரும் மூவ் ஆக போகுது. அதுக்கு வந்து அந்த கேப்பை பார்த்து முன்னாடி போய் நிக்கணுமா.
அப்படி முன்னாடி போய் நின்று என்ன பின்னாடி இருக்க கார் வந்து எப்படி இருந்தாலும் ஓவர்டேக் பண்ணி தான் போகுது. தயவு செஞ்சு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குங்க பைக்காரங்களும் பைக் ஓட்டுறவங்களும். பைக் ஓட்டுறவங்க மட்டும் இல்ல, கொஞ்சம் பெரிய வண்டி ஓட்டுறவங்களும் தான். அவங்களும் தான் முக்கியமா. இந்த இரியண்டா எப்பா ஓரமா ஒதுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பஸ் கார், இந்த பஸ் பிரைவேட் பஸ் ரொம்ப மோசங்க. பிரைவேட் பஸ், சில லாரி, அது ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போகுது இப்பெல்லாம். அதாவது வேகம் 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 வேகம்னு போறாங்க. அவங்க பெரிய வண்டி ஓட்டுறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நமக்கு சின்ன வண்டி ஓட்டுறோம், லைட்டா தட்டினாலும் சின்ன வண்டியோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடும். அவங்களும் கொஞ்சம் பார்த்து கிட்ட வந்ததுக்காரம் அப்படின்னு ஹாரன் அடிக்கிறது. அது என்ன சவுண்ட் ஹாரன்னே தெரியல. அந்த மாதிரி ஹாரன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதானே அதுக்கெல்லாம். என்னத்த சொல்றது, என்னத்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோப்போ. பெரிய வண்டி ஓட்டுறவங்களும் கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. உங்களுக்கு டைம் இல்ல, பேசஞ்சரை ஏத்தி ஆகணும்னு சொல்லி நம்மள ஏத்திட்டு போயிட போறீங்க. வேணா தம்பி, அதேதான். இல்லனாக்கா பின்னாடி வரவன் நம்மளுக்கு ஓட்டாக்க அடிச்சுட்டு முன்னாடி போயிட்டு பேசஞ்சர் ஏத்திடுவானே, அதனால நான் கொஞ்சம் வேகமா போறேன் பேசஞ்சர்ஸை ஏத்துறதுக்கு டைமிங்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா உன் டைமிங்க்கு நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு இருக்கும் நம்ம மனசு. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்களும் கிட்ட வந்து அப்படின்னு ஹாரன் அடிச்சு இரிட்டேட் பண்ண வேண்டாம். அந்த ஒரு சில நேரத்துல பக்குன்னு ஆயிடும், பக்குன்னு தூக்கி போட்டுரும். அதுவும் சில பேரு பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு அப்டக்கல் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்குன்னு தெரியாது, அவன் ஹாரன் போட்டு அம்மிக்கிட்டே இருப்பான். ஏதோ நாம தான் நின்றுட்டு இருக்கோம் ரோட்ல வேணும்னே அப்படிங்கிற மாதிரி. தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி இல்லடா தம்பி, ரோட தெரியாதடா, சீட் இல்லடா, இது கவனிக்கலையா நீ? இல்ல தெரியுது. ஃபர்ஸ்ட் முன்னாடி பின்னாடி இருக்கவன் புரிஞ்சுக்கணும். முன்னாடி இருக்கவன் ஏன் நிக்கிறான், முன்னாடி ஏதாவது அப்டக்கல்ஸ் இருக்கா. சும்மா ஹாரன் போட்டு அழுத்திட்டே இருந்தா கடுப்பு தான் ஆகும், சண்டை வரும். பஸ் டிரைவர் ஹாரன் அடிச்சாரு, என்னால என்ன சடனா ஓரமா ஒதுங்க முடியும். லெஃப்ட் சைடுல 2 வீலர்ஸ் போயிட்டு இருக்கு, 2 வீலர்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க, அவங்க மேல ஏத்தி நிப்பாட்டணுமானா புரிஞ்சுக்கணும். பஸ் டிரைவர் ஹைட்டா தானே உட்காந்து இருக்காரு அவரு. அது பிரைவேட் பஸ். இப்ப என்ன ஓட்ட கடிச்சிட்டு போயாங்கம்மா போறாரு, அவரை சொல்றேன். எனக்கு வலி இருந்தா நான் வலியோட போறேன். சும்மா போட்டு ஹாரன் அடிச்சுட்டு இருந்தா நொந்துருமா எல்லாமே. இதுதான் வரும், கடுப்பு தான் வரும், கோவம் தான் வரும். சில பேர் பதட்டத்துல ஏத்திடுவாங்க, எவனாச்சும் மேல ஏத்திடுவாங்க. என்னத்த சொல்றதுப்பா. ஓரமா நிறுத்துங்க, ஏதாவது எனக்கு கோவமா இருக்குப்பா. சாப்பிட்டு போலாமா? என்ன சாப்பிடலாம்? பரோட்டா சாப்பிடலாமா? பரோட்டாலாம் வேணாம்டா, ஜீரணம் ஆகாதுடா. வீடியோ ரொம்ப வர பார்ப்பாங்களே. என்ன சாப்பிடலாம்? இங்க இருக்கு ஹோட்டலு. வீடியோ முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடலாம். இல்ல பேக்கரிக்கு போங்க. சரி, பேக்கரிக்கு போலாம், இங்க வீடியோ முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. நான் பேசின விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் சிலருடைய மனதுக்கு காயப்பட்டிருந்தால் தயவு செய்து அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னடா தம்பி? மன்னிப்பு கேட்கணும் அவசியமே கிடையாது. சில பேருக்கு நான் சொன்னது தப்பா தெரிஞ்சிருக்கலாம், அந்த சில பேர் தப்பு பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு. இல்லனா ஒரு இன்கேஸ் தெரியாம பண்ணாங்கன்னா அந்த தப்பு தெரியல அவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல மாத்துறவங்களுக்கு சந்தோஷம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அது எல்லாமே தெரியும், ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஹை பீம் போட்டு வரதுலாம் தப்பு. ஐ மீன் தப்பு மீன்ஸ் முன்னாடி வரவங்களுக்கு இது இருக்கும், அப்டக்கலா இருக்கும், கண்ணுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே போட்டு வரவங்களுக்கு நம்ம சாரி கேட்கணும் அவசியம் கிடையாது. இதுதான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே. சரி ஓகே, முன்னாடி இந்த வீடியோட மெயின் பர்பஸ் நைட் டிரைவிங்ல ஓட்டும் பொழுது ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸோட ஹெட்லைட்டை நம்ம எப்படி டாக்கிள் பண்ணி சேஃபா டிரைவ் பண்றது பத்தி தான். ஆப்போசிட்ல வர ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை பாக்குறீங்க, தூரமா வந்துட்டு இருக்கும்போது பாக்குறீங்க, அவங்களுடைய லேன்லயே போறாங்களா இல்ல ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நம்மளுடைய லேன்ல ஏற போறாங்களா, அப்போ அதெல்லாம் நோட் பண்ணணும். இதோ இப்போ ஒரு கார் ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிடுச்சு பாருங்க, ஒரு இனோவா கார் பிளிங்க் அடிக்கிறாரு. எனக்கு பிளிங்க் அடிச்சு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பிளிங்க் அடிச்சு எப்ப ஓரமா ஒதுங்கி போ, நான் ஓவர்டேக் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்ல ஓவர்டேக் அடிச்சுட்டு போறாரு அவரு. ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது, சரிங்களா? அவ்வளவு வேகமா போய் நீங்க என்னத்த பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறீங்க. என்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னாலும் இந்த மாதிரி எதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. எல்லாத்தையும் வீடியோலயே சொல்லிட்டேன். என்னடா வீடியோல சொல்லிட்டேன். சரி ஓகே, ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸோட போக்கஸ பாருங்க, ஹெட்லைட்டோட வெளிச்சம், அவங்க சேஃபா போறாங்களா இல்ல நம்ம லேன்ல ஏற போறாங்களான்னு. அப்படி ஏற போறாங்க அப்படின்னாக்கா அவங்க நம்ம ரீச் பண்றதுக்குள்ள சேஃபா அந்த வண்டியை ஓவர்டேக் அடிச்சுட்டு நம்ம லேனை விட்டு போயிடுவாங்களா, இல்ல நம்மளும் அவங்களும் நேருக்கு நேரா வந்துருவோமா அப்படின்னு நீங்க நல்லா கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா சில பேர் முட்டாள்தனமா ஓவர்டேக் அடிப்பாங்க.
முன்னாடி என்னதான் வண்டி கிட்ட வந்தாலும் சரி. அதனால நம்ம தான் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போற மாதிரி இருக்கும். டக்குன்னு நீங்க ஓரமா ஒதுங்கிடாதீங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு ஒட்டி 2 வீலர்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த 2 வீலர் மேல கார் இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லெஃப்ட் சைடு மிரரை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிக்கோங்க. ஆனா நம்ம ஓரமா ஒதுங்கி போகணும். நம்மளுடைய உயிர் நம்ம தான் பாதுகாக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அவர் வருவாரு வேகமா. அவருக்கு ஒன்னும் உயிர் பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை. அவரு நான் தான் கிங்கு அப்படின்னு வருவாரு. நம்ம கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நம்மளுடைய உயிரையும் நம்ம ஃபேமிலியோட உயிரை நம்மள தான் காப்பாத்திக்கணும். சரிங்களா? வண்டி யார் ஓட்டுறாரோ அவங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ ஓகே, வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கோம் நைட் டைம்ல எப்படி ட்ரைவ் பண்றது பத்தி. இதுக்கு மேல என்னால சத்தியமா முடியல பேச. 1 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு வீடியோ. பசிக்குது வேற. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா உங்களுடைய டவுட்ஸை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். தம்பி ஏதாச்சும் நீ சொல்றியாடா? மைக் இல்லாம தான் பேசிட்டு இருக்கியாடா நீ? இங்க இருக்கு. நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் ஏதாச்சும் சொல்லணும்னாக்கா சொல்லு. ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். டேய் ஏதாச்சும் சொல்லு. இல்ல அவ்வளவுதான், என்ன சொல்றது, எல்லாமே சொல்லியாச்சு. மேக்சிமம் அதை மட்டும் அந்த இப்போ இந்த வீடியோல சொன்ன தப்பு மட்டும் யாருக்கு ஏற்கனவே நீங்க பண்ணிருந்தீங்களா, தெரியாம பண்ணீங்களோ தெரிஞ்சு பண்ணீங்களோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, அவ்வளவுதான். அது குறைச்சாலே மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா நைட் டைம்ல தான் அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், உங்களுக்கு தெரியும். அது குறைச்சிக்கிட்டாலே போதும், ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும், அவ்வளவுதான். மற்றபடி சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கார் ஓட்டதும் தெரியாது எனக்கு அவ்வளோ. ஏன்னா கார் ஓட்டம் தான் இவ்வளவு கதறிட்டு இந்தியா அப்படிலாம் கேட்காதீங்க. அது நான் பைக் ஓட்டுறதுனாலே எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு. ஆனா நேற்று நான் சென்னையில இருந்து வந்திருந்தேன் ஊருக்கு. அப்போ வந்து இந்த ஹெட்லைட்டோட அந்த இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஹை பீம்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு பைக் ஓட்டிட்டு வரும்போது. மட்டும் இல்லை, எந்த வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருந்தாலும் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பட் எனக்கு வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் நேற்று. ஏன்னா நேற்று பொங்கல் லீவு வேற இல்லையா, நிறைய பேர் வந்து ஊருக்கு கிளம்பியிருந்தாங்க. ஸோ அப்பவே நிறைய டிராபிக். ஸோ அதுல இருந்து சொல்லவே தேவையில்ல. முன்னாடி என்ன இருக்குன்னு என்னமே கஷ்டப்பட்டு தான் ஓட்டிட்டு வந்தேன். அந்த லைனை பார்த்து தான் ஓட்டிட்டு வந்தேன். குருடா மாதிரி. அதோ கண்ணு குருடாயிடும் அப்போ ஹை பீம் முன்னாடி வரவங்கள பார்த்தா. அதேதான் முன்னாடி என்ன இருக்கு, பள்ளம் இருக்கா, என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம வண்டியோட வேகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும். அதேதான். ஆனா ஒரு பயமா இருக்கும், ஐயோ முன்னாடி ரோடு வளையுதா, இல்ல முன்னாடி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, இல்ல முன்னாடி போர்ட்டல்ஸ் இருக்கா, பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, ஸ்பீட் பிரேக் இருக்கா, அதேதான் என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா முன்னாடி வரவங்க ஹை பீம் ஆஃப் பண்ணாமலே வருவாங்க. அதனால கண்ணு கூசும். சுத்தமா ஆஃபே பண்ணல. அதுவும் ஓவர்டேக் எல்லாம் ஏதோ வண்டி இவன் 2 வீலர் காரன் தானே இவன் என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்ல போறாங்க. அதான் பண்ற தப்பே அதான். சின்ன வண்டியா இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சின்ன வண்டியில போறதும் உயிர் தான், பெரிய வண்டியில போறதும் உயிர் தான். அவங்களுடைய ஃபேமிலிக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்காங்க. 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலர் இருந்தாலும் சரி, பெரிய வண்டியா இருந்தாலும் சரி, எல்லாரையும் மதிச்சு டிரைவ் பண்ணணும், விட்டு கொடுத்து ஓட்டணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். டிரைவிங்ல ஃபர்ஸ்ட் பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும். அதேதாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த தப்பு எல்லாம் பண்ணீங்கன்னா குறைச்சிக்கோங்க நீங்க அதை. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. சரி வீடியோ முடிச்சுக்கலாம், ஆஃப் பண்ணலாம், சாப்பிடலாம், பசிக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக். Down.